தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கணினி கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்காம கம்ப்யூட்டரை பற்றின ஒரு அடிப்படையான அறிவாக இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. நிறைய நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. நிறைய ஆசிரியர்கள் கூட கணினிலாம் தெரியாது. மொபைல் ஃபோன் பயன்படுத்த தெரியாது, ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த தெரியாது. அதனால் இது ரொம்ப அடிப்படையான இது. இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்ம கடினமாக உழைக்கணும். அதாவது நம்ம உழைப்பு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும். அது நம்மளை மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு அப்படின்னு இருக்கணும்னா அதுக்கு அடிப்படையான தகுதிகளில் கணினியை பற்றின அறிவு, அதாவது ஸ்மார்ட் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக அதிலே பொழுதுபோக்கு அடிமையாக கிடக்கூடாது. அதுவும் தப்பு. அந்த மாதிரி அடிமையாகவும் இருப்பாங்க. அதாவது ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துறதுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கணினி பயன்படுத்த தெரியாது. கணினி கொஞ்சம் கஷ்டமானது தான். அதை பற்றின ஒரு அடிப்படையான அறிவு இருக்கணும். அதாவது நமக்கு தேவையானதை நமக்கு தேவையானதை நம்மளால் ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நமக்கு அதை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு கணினியை பற்றி ஒரு அடிப்படையான அறிவு கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும். அது இவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வராது. எழுத படிக்க தெரியாதவங்க எப்படி இப்போ நம்ம நாட்டில் எழுத படிக்க தெரியாதவங்க இருக்கிற மாதிரி, அது மாதிரி தான் அந்த எழுத படிக்க தெரியாதவங்க லிஸ்ட்டில் இவங்க அந்த கணினியை பற்றின அறிவு இல்லாதவங்களையும் சேர்த்துக்கலாம். வெறும் எழுத படிக்க தெரிஞ்சிட்டா மட்டுமே அவங்க எழுத்தறிவு பெற்றவர்கள் அப்படின்ட்டு நம்ம அவங்கள எடுத்துக்கூடாது. அப்போ கணினி பற்றிய அடிப்படை அறிவு இல்லாதவர்களை தான் நாம் இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எழுத்தறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அறியாமை. எப்படி எழுத படிக்க தெரியலன்னா அவங்களோட நிலைமை எப்படி ஒரு அறியாமை மிகுந்ததாக இருக்குமோ அதே மாதிரி தான் கணினி பற்றிய அறிவு இல்லாதவங்களோட நிலைமையும் ஒரு அறியாமை மிகுந்தது தான். அதுவும் ஒரு எழுத்தறிவு இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு தன்மை தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் கணினியை பற்றிய அறிவு இல்லாதவர்கள், அவர்களுடைய நிலைமையும் அப்படிப்பட்டது தான். அது மாதிரி வெறுமனே கையெழுத்தை மட்டும் போட தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு எழுதுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான எழுத்தறிவு இல்லாதவர்கள் அல்லது ஒரு கணினி அறிவு இல்லாதவர்கள் அவங்கள எழுத்தறிவு இல்லாதவர்களோட லிஸ்ட்டில் சேர்த்துடலாம். அப்படி கணினி அறிவு இல்லாதவங்க அதே நேரத்தில் அவங்க நல்ல வேலையில் கூட இருப்பாங்க. அரசு வேலையிலையோ இருப்பாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க. ஆனால் கணினி பற்றி அறிவு இல்லாதவர்களாக இருப்பார்கள். இவங்களால இவங்களுக்கு ஒரு கடினமாக உழைக்கிறது. வீட்டில் போனால் சமையல் வேலை அந்த மாதிரி வேலை, பெண்களாக இருந்தால் சமையல் வேலையில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் மொபைல் ஃபோனில் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பொழுதுபோக்கு விஷயங்களில். அதே நேரத்தில் அவங்களுக்கு கணினி பற்றி அறிவு இல்லாதனால அவங்களால பயனுள்ள வகையில் நம்மளால் உழைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதனால் பயனுள்ள வகையில் உழைக்க முடியல நம்மளால்? எல்லாரும் பிஸியாக இருக்காங்களே. ஒரு கட்டத்தில் ஒரு பகுதியில் ஒரு சிலர் என்னவா இருக்காங்க அப்படின்னா பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு பிஸியாக இருக்காங்க. பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழிக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த சின்ன அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் பயனுள்ள வேலைகளை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கணினி பற்றிய அறிவு கொஞ்சமாச்சும் இருக்குது. அதனால தான் அவங்களால பயனுள்ள வகையிலான வேலைகளை தினந்தோறும் செய்கிறதுல பிஸியாக இருக்காங்க. அவங்க எப்பவும் பரபரப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு நேரத்தை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு. அதற்கு காரணம் கணினி பற்றிய அடிப்படை அறிவு அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் அவங்களால நேரத்தை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா, நேரம் எவ்வளோ விலை மதிப்பு இல்லாதது, போச்சுன்னா வராது. அப்படிப்பட்ட நேரத்தை நாம் பயன்படுத்த நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கணினி பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். 2வது, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மிக உயர்ந்த இடத்துக்கு போகும்போது இன்னும் பொருளாதாரத்தில் முன்னேறும் போது ஒரு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கலாம். அதை டிரைவரும் வச்சுக்கலாம். இருந்தாலும் இப்போ வேலைக்கு ஆள் வச்சு கூட தான் நம்ம கணினி பற்றிய தேடலை வச்சுக்கலாமா? கணினி பற்றிய தேவைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் வேலைக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட நம்ம அந்த கணினியை பயன்படுத்துவதற்கு தெரிந்திருக்க வேண்டும்.
அந்த அளவுக்கு அது இல்லைனாக்கா அது மிக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். கணினி பயன்படுத்த தெரியலன்னா. இப்போ இந்தியாவில் வந்து இந்திய மக்கள் சோம்பேறியாக இருக்காங்க பெரும்பாலானவங்க. ஏன் வந்து இந்த ரசிகர்கள் நடிகர்கள் பின்னாடி போகிறாங்க, அரசியல்வாதிகள் பின்னாடி போகிறாங்க, அரசியல்வாதிகளோட சதி திட்டங்களுக்கு இரையாகி மத கலவரம், மதவெறி, சாதி வெறி இந்த மாதிரி ஏன் மக்கள் வந்து திசை திரும்பி போகிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்தியாவில் கொஞ்சம் எழுத்தறிவு இல்லை, எழுத படிக்க தெரியாதவங்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் கணினி பற்றி அறிவு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் கூட நிறைய பேருக்கு கணினி பற்றி அறிவு இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க திசை திருப்பப்பட்டிருக்காங்க. அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்களால தொடர்ந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த ஈர்ப்பு அந்த கணினி மீது இல்லை அவங்களுக்கு. அதனால் பள்ளிக்கூடத்திலே எப்படி இருக்குது அப்படின்னு இந்தியாவில் வந்து இந்தியர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறதுக்கு அவங்களால கடினமாக உழைக்க முடியல. கனவுகள் இருக்குது, ஆனால் கடினமாக உழைக்க முடியல. அதுக்கு காரணம் வந்து கணினி பற்றிய அடிப்படை அறிவு இல்லை. அது மாதிரி பெண்கள் வந்து கடினம் ஏன் வந்து இந்தியர்கள் இன்னும் அவங்க கடினமாக உழைக்கிறதுக்கு இது ஒரு காரணம். கணினி பற்றி அறிவு இல்லை. அப்புறம் வந்து இருசக்கர மோட்டார் வாகனங்கள் ஓட்டுறதுக்கு பெண்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரில. எப்போ பார்த்தாலும் யாரோ ஒரு ஆண்கள் தான் அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அதை காமிச்சிக்கிறதுல ஆர்வமாக இருக்காங்க. நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எதிர்பார்த்துட்டு எது அடிப்படையான தேவையோ அதெல்லாம் கற்றுக்காமல் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனங்கள் ஓட்ட தெரியாமல் எப்போ பார்த்தாலும் அல்லது அவங்க வீட்டில் உள்ள அப்பாவையோ அல்லது வந்து அண்ணனையோ தம்பியையோ அல்லது கணவனையோ தன்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு கொண்டு விடணும் அப்படின்னா இருசக்கர மோட்டார் வாகனத்தில் உட்கார வச்சு அவங்கள ஒரு சைடு காலை போட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த புடவை கலாச்சாரலாம். புடவை அணிஞ்சிட்டு ஒரு 2 பக்கம் கால் போட்டு உட்கார முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து இந்தியர்களோட சோம்பேறித்தனத்துக்கு மிக முக்கிய காரணம். இதெல்லாம் மாற்றலை அப்படின்னா நம்ம வந்து முன்னேறவே முடியாது. ஒரு தனி மனித வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது. ஒரு நாடாக உலக நாடுகளோடு போட்டிட்டு முன்னேற முடியாது. அதனால வந்து புடவை அணிவதற்கு தடை கூட விதிச்சிடலாம். அந்த அளவுக்கு அது வந்து மோசமானது. ஒரு காலை கட்டி போடுற மாதிரி பெண்களோட காலை கட்டி போட்டு நீங்கள் நடந்து போங்க. ஒரு புடவை அணிந்த பெண்களால் ஓடவும் முடியாது. ஏதோ ஒரு அவசர காலம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஓட வேண்டிய அவசியம் வந்து பெண்களுக்கு ஏற்பட்டுன்னா அந்த நேரத்தில் ஓட முடியாது புடவை அணிந்து கொண்டு. அந்த அளவுக்கு ஒரு கலாச்சாரங்கிற பேரில் பெண்களை கட்டி போடுகிற ஒரு விஷயந்தான் அந்த புடவை. அது வந்து சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும். சோம்பேறித்தனங்கிறது என்னென்னா எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. தேவையில்லாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு கிடப்பாங்க, அதுக்கும் சோம்பேறித்தனம் தான். பயனுள்ள வேலைகளை செய்கிற மட்டும்தான் உழைப்பு. தேவையில்லாத வேலைகளை செய்கிறது எல்லாமே சோம்பேறித்தனம் தான். சோம்பேறித்தனத்தை நோக்கி தான் அதோட எல்லை எங்கே போகுது. தேவையில்லாத வேலைகளே செய்கிறாங்க, அதோட அந்த கேட்டகரியில் உள்ள எல்லை தான் அந்த சோம்பேறித்தனம். அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கணினி பற்றி அடிப்படை அறிவு வந்து கணினியை பயன்படுத்துறது சகஜமாக்கணும். அதுக்கு என்ன அது சகஜமாகுமா அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கணினிங்கிறது ஒரு புத்தகம் மாதிரி தான். ஒரு புத்தகத்தின் ஒரு இயந்திர வடிவமைப்பு தான், அல்லது ஒரு முன்னேற்றம் அடைந்த அப்டேட்டு தான். புத்தகத்தோட அப்டேட் தான் கணினி அப்படின்னு வச்சுக்கிட்டா கணினி. அப்போ புத்தகத்தை படிக்கிறதுல இந்தியர்களுக்கு வெறுப்பு இருக்குது, பிடிக்கலை, புத்தகத்தின் மீது பிடிக்கலை, புத்தகத்தை படிக்கிறதுலே ஆர்வம் இல்லை, புத்தகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அப்போது அதே நம்பிக்கையின்மையும் வெறுப்பும் தான், புத்தகத்தின் மீது உள்ள வெறுப்பும் நம்பிக்கையின்மை தான் கணினி மீது மக்களுக்கு இருக்குது. அதனால வந்து அப்போ கணினி மீது அவங்க ஆர்வத்தை ஏற்படுத்தணும்னா அடிப்படையில் அவங்க புத்தகத்தின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். புத்தகம் படிப்பதில் ஆர்வம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னா தாய்மொழியில் கல்வி வழங்கணும். தாய்மொழியில் கல்வி வழங்காமல் புத்தகத்தின் மீதான ஆர்வத்தை இந்திய மக்களுக்கு வழங்கவே முடியாது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கவே முடியாது. அது மாதிரி தாய்மொழியில் கல்வி அப்போ தான் வந்து கணினி மீதும் ஒரு ஆர்வம் ஏற்படும். கணினி பற்றிய அடிப்படை அறிவை வந்து இந்தியாவில் பிறந்த அத்தனை பேரும் பெற வேண்டும் என்றால் அதற்கு இப்போ தாய்மொழியில் கல்வி வழங்க வேண்டும். தாய்மொழியில் கல்வி மட்டும் கிடையாது, தொழில் நடைமுறை நிறைய வேலைகள் எல்லாமே இங்கிலீஷில் தான் நடக்குது.
எந்த ஒரு வேலையும் ஒரு கோர்ட்டுக்கு போங்க, ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே உள்ள நடைமுறைகள் எல்லாமே வந்து தமிழ்லையும் பேசுகிறாங்க. பெரும்பாலும் ஆங்கிலம் பயங்கர ஆதிக்கம் செலுத்துது. ஒரு நீதிமன்ற ஆவணங்கள் எல்லாமே வந்து அறிக்கைகள் எல்லாமே பெரும்பாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. அது மாதிரி மருத்துவமனைக்கு போங்க, அங்கேயும் ஆங்கிலம் தான். அதனால் ஆங்கிலம் அதிக தொழில் செய்கிற இடம். கல்வியும் தமிழில் வழங்கணும். அப்புறம் தொழிலும் தமிழில் நடைபெற வேண்டும். முழுக்க இருமொழி என்கிற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் அங்கே இருக்கணும். 2 வச்சுக்கிட்டுலாம் வந்து அது சரியான நடைமுறையே கிடையாது. 2 மொழிக்கெல்லாம் இருமொழி கொள்கையே மோசமானது. ஒரு மொழி கொள்கை தான். தேவையானவங்க யாருக்கு தேவை அவங்க மட்டும் இன்னொரு மொழி, அது எந்த மொழியாக இருந்தாலும் கற்றுக்கலாம். அப்படிதான் இருக்கணும். நம்மளே முடிவு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் புத்தகத்தின் மீது இந்தியர்களுக்கு ஆர்வம் பிறக்கும். 2வது, புத்தகத்தின் மீது ஆர்வம் பிறந்தால்தான் கணினி கற்றுக்கொள்வதில் ஆர்வம் பிறக்கும். கணினி அறிவு பெறுவதில் இந்திய மக்களுக்கு ஆர்வம் கிடைக்கும். அதனால தாய்மொழி கல்வியை முழுக்க நடைபெறுத்தணும். நடைமுறைப்படுத்திட்டாலே இந்தியா வந்து முன்னேற்றம் அடைந்த பிற நாடுகளுக்கு இணையாக மாறிவிடும். அதாவது ஜெர்மனி, பிரான்ஸு, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான், சீனா, இந்த நாடுகளுக்கு இணையாக இவங்களெல்லாம் முந்திடுவாங்கன்னு நான் சொல்லலை. இவங்களுக்கு இணையாக இருந்தாலே போதும். இவங்க எல்லாருமே இணையாக தான் இருக்காங்க. ஒரு ஜெர்மனியோ, சீனாவோ, ஒரு அமெரிக்காவோ, இவங்க எல்லாம் இணையாக தான் இருக்காங்க. அமெரிக்கா முன்னாடி போதோ அதில் ஜப்பான் பின்னாடி போகுது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இங்கே கிடையாது. எல்லாருமே ஒரு முன்னணியாக இருக்காங்க. முன்னோக்கி போகிறவர்கள் வரிசையில் முன்னணியோடு அந்த வரிசையில் வந்து சேர்ந்துடலாம். நம்மளாம் அந்த வரிசை பின்னோக்கி போகிறதுல தான் வந்து நம்ம வந்து முன்னணியில் இருக்கிறோம். அதனால் கணினி பற்றி அடிப்படை அறிவு ரொம்ப முக்கியம். அதை பெறுவதற்கு தடையாக இருப்பது அந்நிய மொழிகளின் ஆதிக்கம். அந்நிய மொழிகளுக்கு இங்கே சுதந்திரம் அளித்தது மிகப்பெரிய தவறு.